புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் 60 மீட்டருக்கு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், நிலவரம். மோனிஷா, புயல் என்பது தாமதமானாலும் ஆனால் இந்த கடலோர பகுதியில் இருக்க மீனவர்களுக்கு அச்சம் என்பது அதிகரித்து தான் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்ம பார்க்கும் இடம் சின்ன காலாப்பட்டு பகுதி. இந்த பகுதி கடலை ஒட்டி இருப்பதனால் ஒவ்வொரு இயற்கை பேரிடர் நேரத்திலும் கடலுடைய சீற்றம் அதிகரித்து கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த சின்ன காலாப்பட்டு பகுதி முழுவதும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கல் கொட்டப்பட்டுள்ளது. இது வீடுகளுக்கு கடல் நீர் புகவில்லை என்றாலும் படகுகள் நிறுத்தும் இடம் முழுமையாக கடல் நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் படகுகளை ஏற்கனவே பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது 60 அடி நீளத்திற்கு கடல் நீர் உள்ளே வந்துள்ளதனால் அவர்களுக்கு படகுகளை கொண்டு செல்வதற்கான தனியார் விடுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல இந்த கடற்கரை பகுதியில் ஏராளமான தனியார் விடுதிகள் உள்ளன. பாதுகாப்பு கருதி இவை அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதே போல இங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருக்கும் மீனவர்கள்ட்ட என்ன பாதிப்பு என்று கேட்போம். ஐயா, என்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது? வணக்கம் ஐயா. நம்ம ஊரில் 60 மீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு மண் கோரை இருந்தது. படகுலாம் நிறுத்தியிருந்தான். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நாளில் இவ்வளோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. ஏன்னா எங்களால் நாங்கள் தொழில் பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை என்னன்னாக்கா, கடலில் நீட்டாக கல் கொட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சோம். இது வரைக்கும் அவங்க எந்த இதுன்னு சொல்ல, நாங்கள் சிஎம் கிட்ட போய் மந்திரி கிட்ட போய் கேட்டேன். அவங்க டெண்டர் விட்டாச்சு, இன்னும் இது அந்த பேர் வருமா, அதுக்கு கான்ட்ராக்ட் இன்னும் சரி வரல, அவங்க ஒர்க் அவுட் 15 நாள் சேர்ந்தா கொடுப்பான்னு சொல்லிட்டு 1 மாசம் என்ன சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இப்ப எங்களுக்கு போட்டு நிறுத்தத்துக்கு இடம் இல்லாம சுத்தமா போய் வச்சு, இப்ப இந்த பில்டிங் உள்ள கண்டிஷன்ல ஒரு 5 லோடு கல் எடுத்து அந்த கொட்டினாங்க. அதான் ஸ்டாப் ஆகி இருக்கு. ஒரு நாளைக்கு 5 லோடு கொட்டுறாங்க, அதுவும் கொட்டல. கல்ல எப்படி கொட்டணும்? கடல் நோக்கி கொட்டணும். கடல் நோக்கி நீட்டா கொட்டணும். நீட்டா கொட்டி கொஞ்சம் வளைச்சு கொடுத்தாலே போது எங்களுக்கு மண்ணோடு தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு. நிச்சயமாக இந்த சின்ன காலாப்பட்டு பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்டோர் தங்களது படகுகளை வைத்து தொழில் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு நிரந்தர தீர்வாக கடல் நோக்கி தூண்டில் முள்வலை போல் கற்களை கொட்ட வேண்டும் என்றுதான் இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன். தொடர்ந்து சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சென்னையை பொறுத்தவரையில் புயல் கரையை கடக்க தாமதமாகும் நிலையில் மழை இன்னும் அதிகரிக்கும் என்றே கூறப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? தற்போது நம்ம நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கோம். மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத உணர முடிகிறது. காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கொடையே தாங்க முடியாமல் போயிடுச்சு. சாதாரண காற்றுக்கே கொடைகள் தாங்காது. ஆனால் இது சூறைக்காற்று. இந்த சூறைக்காற்றில் மிக மோசமான அளவில் இந்த கனமழையானது இருந்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் ரம்ஜித் அவங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கிறார். சென்னையினுடைய நகர்ப்பகுதி முழுவதுமாக கனமழை, புயல் காற்று, சூறைக்காற்றுடன் வீசி வருவதை நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. சென்னை மக்கள் மிக எச்சரிக்கையுடன் இருக்கணும். தாழ்வான பகுதியில் நீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காற்று வேகம் அதிகமாக இருப்பதால் சாலையில் இருக்கக்கூடிய மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் அதில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மக்களும். ரொம்ப எச்சரிக்கையுடன் இன்றைய நாளை நாம் கடக்க வேண்டியது இருக்கிறது, இந்த புயல் கடக்கும் வரை. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இபி ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போகாமல் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக கனமழை சென்னைக்கு இருக்கும்ன்றத எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறாங்க. தீவிரமாக இருக்கிறது இந்த காற்றின் வேகம். மிகப்பெரிய ஒரு கனமழையானது சென்னை நகர் முழுவதும் தற்போது கொட்டி தீர்த்து வருகிறது. சுபாஷ், தங்களுடைய கையில் இருக்கும் குடையை பார்க்கும் போதே தெரிகிறது எந்த அளவுக்கு காற்று வீசி வருகிறது என்று. காலை முதலாகவே காலை 5:30 மணி முதல் நாமும் தொடர் நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது இருந்த நிலையையும் இப்போது இருக்கும் நிலையையும் ஒப்பிட்டு கூற முடியுமா? ஏறதால நம்ம 5 மணி நேரத்தை தாண்டி பேசிட்டு இருக்கோம். அந்த காலை உள்ள நேரத்துக்கு இருந்த காற்றின் வேகமும் இப்போ இருக்கக்கூடிய காற்றின் வேகமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மழையோடைய அளவு. காற்று வேகம் மிகவும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடிகிறது. ஏன்னா சாலைகள் எங்கேயுமே
வாகனங்கள் செல்லவில்லை. வெறு சில வாகனங்கள் மட்டுமே ரொம்ப அத்தியாவசிய தேவைக்காக செல்கிறது. மக்கள் யாரும் தேவையின்றி வெளிவர வேண்டாம் என்று அரசும் சொல்லியிருக்கிறது. மிகப்பெரிய கனமழையானது சென்னை நகர் முழுவதும் கொட்டி தீர்க்கிறது. கடந்த 1 மணி நேரமாக இந்த கனமழையானது நீடித்து வருகிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்கும் இது நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதோடைய அசுரத்தனத்தை, அதோடைய ஆக்ரோஷத்தை நம்மால பார்க்க முடிகிறது. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மீண்டும் நாம் சொல்லுவது அதுதான், மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக, ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது.